வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிற ஒரு விஷயத்த நான் வந்து ரொம்ப யோசிச்சது உண்டு. என் நண்பன் இருந்தான், அவங்க இருந்தாங்க, கசின்ஸ் இருந்தாங்க, உறவினர் இருந்தாங்க, எல்லாருமே நல்லதை பண்ணப்பா. ஆனால் கடைசியில் வந்து அவங்க என்ன விட்டு போயிட்டாங்க. அது வந்து ஒரு புரியாத புதிராக தானே இருக்குது எல்லாருக்குமே. நம்ம ஒரு விஷயம் நல்லது பண்ணுறோம், அப்புறம் ஏன் வந்து நம்மளை விட்டு போயிடுறாங்க, இல்லை நமக்கு கெடுதல் பண்ணுறாங்க. கெடுதல் பண்ணுறவங்க விட்டுருங்க, அவனுங்க புத்தி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போக முடியும், வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் நம்மளை விட்டு விலகி போகிறவங்க இருப்பாங்க. நம்ம நல்லது ஒன்று பண்ணியிருப்போம் அவங்களுக்காக, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து யோசித்து பண்ணியிருப்போம். பட் ஆனால் வந்துட்டு அவங்க வந்து விலகி போயிடுவாங்க நம்மளை விட்டு, இல்லை நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, இல்லை நம்ம பண்ண நல்ல விஷயத்துக்கு நம்மளை போட்டு காய்ச்சி தள்ளுவாங்க. எப்படி நீ பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஸோ அதை நம்ம என்னடா இது இவ்வளோ வேலையும் பண்ணி பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி வந்து நின்ட்டமே அப்படின்னா, தட்ஸ் ஃப்ளிப் சைடுங்க. நம்ம பண்ணுற இன்னொருத்தனுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து அவனுக்கு நல்லதை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்டு, அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம், அவனுக்கு நல்லதை செய்யும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பண்ணுறோம். நம்ம மேலே எந்த குத்தமோ தப்புமோ கிடையாது. பட் ஆனால் அவனை பொறுத்த இல்லை, அது வந்து அவனுக்கு பாதகமாக இருக்கும். புரியல? சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஒரு நடந்த ஒரு விஷயங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு, ஓகேங்களா? ஒருத்தன் வந்து ரொம்ப கடனாளி ஆகிட்டான். ஸோ அதனால் மீதி இவன் கடனாளி ஆகிட்டான் அப்படிங்கிறது வந்து 3 பேர்ட்டுமே சொல்லலை. ஆனால் ஒருத்தங்கிட்ட ரொம்ப க்ளோஸு. ஆனால் அவனு வந்து ரொம்ப பெரிய பணக்காரன் இல்லை. ஸோ அதனால் அவன்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி மாப்பிள்ள எல்லாமே காசெல்லாம் போயிடுச்சுடா, ரொம்ப கடனில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்டா, என்ன பண்ணன்னு தெரில, ஏதோ பண்ணுறான், ஏதாவது என்ன பண்ணன்னு தெரில, பொண்டாட்டி நகை தான் வைக்கணும் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்திருக்கான். இவன் என்ன இவன்ட்டு தான் காசு இல்லையே. கரெக்டாக? மீதி 2 பேர் நல்லா பணமும் சொத்தும் இருக்காங்க. பட் அவங்ககிட்ட இவன் போய் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது அந்த அந்த கடனானவன். ஸோ அதனால் வந்துட்டு அவன் வந்து போயிட்டு இந்த 2 பேர்ட்டையும் சொல்லி, இந்த மாதிரி மாப்பிள்ள அவன் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படு, கடன் கூட அவன்கிட்ட சொல்லலை, இந்த கஷ்டப்படுறான், எப்படியோ நேரில் மீட் பண்ணும்போது என்னடா என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னு கேட்டுப்பாரு, இருக்குமான்னு சொல்லிட்டு. அவனுங்க 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, டேரெக்டாக போயிட்டு, என்னப்பா அவனுக்கு கஷ்டத்தில் இருக்கிற போல இருக்குது, இந்த மாதிரி சொன்னான் அந்த அவன், கடன் ஜாஸ்தி ஆகிடுச்சா உனக்கு, நான் வேணா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னவன்னா, அவன் அவங்ககிட்ட ஓகே இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் க்ளோஸாக இருந்தான் பாருங்கள். இவன்ட்டு வந்து, நீ எப்படி என்னை வந்து கேவலப்படுத்தின, என்னை வந்து அவங்க முன்னாடி என்னை கேவலப்படுத்திட்ட, என்னை இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்னு சொல்லி கடைசியில் இவனை விளக்கி வச்சுட்டாங்க. இதுதான் சொன்னேன், நீங்கள் பண்ணுற நல்ல விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயந்தான், ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அது வந்து பாதிப்பை கொடுக்கும். அதனால் வந்து நல்லது பண்ணும்போது 2 விஷயத்த நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்லது பண்ணிட்டியா, அவன் 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 திருப்பி நம்மளை நல்லவன் சொல்லணும், கெட்டவன் சொல்லணும், விட்டு போகணும், அதெல்லாம் தேவையில்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் நல்லதா பட்டு போயிட்டே இரு. அவன் கிளம்பி போகிறான்னா அது அவன் தலையெழுத்து. என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்குவான், திரும்பி வருவான், வராட்டியும் போகிறான். அது எண்ட் ஆஃப் த டே நான் உனக்கு லாஸில் அவனுக்கு தான் லாஸு. ஏன்னா ஒரு நல்லவனை இழந்துட்டான். அதனால் நல்லது பண்ணுங்கள். அதை பற்றி அதுக்கான விளைவுகளை வந்து தயவுசெய்து வந்து ரொம்ப போட்டு மண்டையை போட்டு கசக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் சொல்கிறேனே, நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா உங்களை விட்டு தான் மக்கள் விலகுவாங்க. ஏன்னா நம்ம பண்ணுற நல்லது எல்லாமே அவனுக்கு நல்லதை கொடுக்கும், ஆனால் அவங்க அதை நல்லதாக பார்க்க மாட்டாங்க. அதுதான் உலகம். சந்தோஷமாக இருங்க, வாழுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. என்ஜாய் யுவர் செல்ஃப். ஹாவ் அ நைஸ் டே. பை, டேக் கேர்.